நெச்சைக்கு நீர் இன்றியமையாதது. எனினும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் நெச்சைக்கு ஏற்படும் பாதிப்புக்கும் நீரே காரணமாகிவிடுகிறது. கல்முனை விவசாயிகளும் இத்தகையதொரு பிரச்சனையை நீண்ட காலமாக எதிர்நோக்கி வருகின்றார்கள். கிழக்கிலங்கையில் நெச்சையை வாழ்வாதார தொழிலாக மேற்கொள்ளும் மக்களை பெரும்பான்மையாக கொண்ட மாவட்டமாக அம்பாறை மாவட்டம் விளங்குகிறது. எனினும் இந்த மாவட்டத்தில் நிலவும் ஒரு சில குறைபாடுகளால் விவசாயிகள் தொடர்ந்து அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிடுகிறது. கல்முனை இடைவெளி கண்டத்தில் அமைந்துள்ள முதலாவது அணைக்கட்டின் காட்சியே இது. இந்த அணைக்கட்டிற்கு பல வருடங்களாக வான்கதவுகள் இன்மையால் 1000 ஏக்கருக்கும் மேற்பட்ட வயற்பரப்பில் வேளாண்மை செய்ய முடியாமல் போயுள்ளது. இந்த பூமி ஒரு வருடமும் பரம்பரையாக செஞ்சு வந்தது. இந்த நியாப் திட்டத்துகளையும் மூலெழுச்சி திட்டங்களையும் அபிவிருத்தி என்ற போர்வையில் இந்த பல்லாத மாவடிப்பள்ளியிலிருந்து தோண்டிக்கொண்டு இந்த மதுரை மரத்தடைய புற்றிக்காக அதுக்கு அங்கே திடல் பார்த்ததாலாம் இந்த விபத்து ஏற்படுது. இந்த தண்ணி விபத்து ஏற்படுது. இதால் ஒரு வருஷத்துக்கு ஒழுங்காக இல்லாமல் செய்யலாமே இருக்கு. அப்போ இந்த காணி சாடுறதுக்கு காரணம் வடிச்சலோட தான். இந்த வாய்க்காலில் சரி ஒரு கட்ட வேண்டிய கட்டம் இருக்கு. நான் ஒரு பேக்கு போட்டு மண் அடிக்க கொண்டு இருக்காங்க. அப்படி அடிச்சுதான் அந்த வெள்ளாமை செய்யப்படுது. அதுக்கு பெரிய கட்டணும். வான்கதவுகள் இல்லாத நிலையில் ஆற்று நீரில் தீவு கண்டம், கல்முனை கண்டம் ஆகியவற்றின் 1700 ஏக்கருக்கும் மேற்பட்ட ஏக்கர் வயற்காணிகள் மூழ்கி காணப்படுகின்றன. சின்ன ஒரு மழை பெய்யுதுண்டா வயலுக்கு வந்தாளுது. முதல் இருந்த நிலை இப்போ இல்லை. எங்களுக்கு குளத்தை தோண்டித்தாரன்னு சொன்னாங்க, அதுவும் தோண்டித்தர இல்லை. மற்ற துரிசீரன் இருக்கு, 2 கோஸ்வேயையும் கதவு போட்டு தரும்படி நியா ப்ராஜெக்டில் இருக்குது. பெரிய ரேடியல் கேட் போட்டு தருவோம் என்று சொன்னாங்க. அந்த ரேடியல் கேட் தேவையில்லை எங்களுக்கு, சும்மா கேட் கூட போட்டு இத்த வரைக்கும் போட்டு தரல. அந்த காசு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த குளத்தில் உள்ள சல்வினியா அது இது எல்லாத்தையும் அள்ளி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு காசு இருக்குது, இதுக்கு காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை தொடர்பில் அதிகாரிகள் அசம்பந்த போக்குடன் செயற்படுவதாகவும் விவசாயிகள் கவலை வெளியிடுகின்றனர். இது சம்பந்தமாக எவ்வளவு அதிகாரிகளிடம் முறையிட்டும் இந்த எவ்வளவு முக்கியமான நிர்வாகிகள் மூலம் அறிவிக்கப்பட்டும் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருக்கின்றது. இதனால் ஒருபோதும் கூட இந்த விவசாயிகளுக்கு இந்த பகுதியில் வேளாண்மை செய்யக்கூடிய நிலைப்பாடு காணப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. நாட்டின் பசியை போக்குவதற்கு வியர்வை சிந்தி உழைக்கும் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமை கவலைக்குரிய விடயமாகும். கல்முனை இடைவெளி கண்டத்தில் அமைந்துள்ள முதலாவது அணைக்கட்டிற்கு இனியேனும் அணைக்கட்டுகள் அமைத்துக் கொடுக்கப்படுமா?